She's a beautiful girl, da. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க மாதிரியான வீடியோ ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் 31 அப்படின்னு இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரீல்ஸ் 31 இருக்க பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்ட் வந்து உங்களோட அலெக்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பீட் மார்க் அப்புறம் சேக் எஃபெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 9.16 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியாவில் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்னு சொல்லி சேவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி 4.5 இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி அது மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 4 ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் 4 ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதை டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் கம்போசிஷன் சரி இந்த மாதிரி கொடுத்து இதே மாதிரி இன்னும் 2 இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கு இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருப்பேன். இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.9 இருக்கும். அதை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு 9.16 ஒன்று நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணோம். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இமேஜ் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு ஸ்டார் ஐக்கான் போய்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிரும். அதே மாதிரி 2வது இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு போய்ட்டு ஸ்டார் ஐக்கான் போய்ட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி 3வது ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு ஸ்டார் ஐக்கான் போய்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 4.27 வச்சுட்டு அந்த லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா 5வது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பட்டனுக்கு அப்புறம் ஒரு அம்புக்குறி ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி திரும்ப மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கான் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரையும் வந்துடும் ஃபோட்டோ வந்து.
நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கப்புறம் அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணி விட்ருங்க. அதாவது இந்த ஐக்கான் கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணதுக்கப்புறம் அம்புக்குறிக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இந்த லைனை விட்டுட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷனையும் இந்த ஸ்பீட் ஐக்கானையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க இமேஜை கிளிக் பண்ணி அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எதையுமே ஆஃப் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே ஆஃப் பண்ணதுனால ஆஃப் பண்ணி ஆகிருக்கும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி எல்லா மிச்சம் இருக்க எல்லா இமேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லா இமேஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆகி முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அம்புக்குறி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.